காதலுக்கு முதல் எதிரி கேஸ்ட். எஸ். திரும்ப ஒரு தமிழ்நாட்டுல ஜாதி ரீதியான ஒரு கொலை வந்து படுகொலை வந்து ஒரு மர்டர் வந்து நடந்திருக்குங்க. எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில பாளையங்கோட்டை பக்கத்துல வந்து ஜூலை 27, 2025 அன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொல்றதுன்னா, காதல். எஸ். இவங்க 2 பேரும் வந்து காதல் பண்ணியிருக்காங்க. கவின் இவங்க வந்து ஐடில வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. டிசிஎஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சென்னையில. இவரு லவ் பண்ண பொண்ணு வந்து சுபாஷினி. இவங்க வந்து ஒரு சித்தா கிளினிக் வச்சிருக்காங்க எங்க திருநெல்வேலியில. கவின் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தாத்தாவை கூட்டிட்டு கிளினிக்கு போயிருந்திருக்காங்க ஏதோ ஒரு சிகிச்சைக்காக. அப்ப வந்து சுர்ஜித் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுபாஷினியோட தம்பி 21 வயசு தான் ஆகுது. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கவினை வந்து வெளியே கூட்டிட்டு வந்து கிளினிக் வெளியே கூட்டிட்டு வந்து ஏகப்பட்ட தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருந்திருக்காங்க. கேஸ்ட் ரீதியா, சாதி ரீதியா. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடிச்சிருக்காங்க. அடிச்சே வந்து அங்கேயே வந்து அவன் பல காயங்கள் ஏற்பட்டு அங்கேயே வந்து மர்டர் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுர்ஜித் வந்து காவல் நிலையத்துல போயிட்டு அவனா வந்து கேஸ் குடுத்துருக்காங்கன்னு கூறப்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து நியூஸ் போகுது. அவங்க அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு. யாரு? சுபாஷினியோட அவங்க அப்பா. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன வந்து எப்படி வந்து நீங்க வந்து பப்ளிக்ல வந்து அடிச்சு வந்து கொல்ல முடியும்? யாரு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் குடுத்தாங்க? ஹூ கேவ்? அப்படின்னு தான் நமக்கு வந்து கேள்விப்படுது. சட்டம் வந்து ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா, பட்ட பகல்லே வந்து ஒரு நபர வந்து கொலை பண்ற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து இதா இருக்கா? இப்படின்னு வந்து நமக்கு பல தரப்புல இருந்து ஏற்படுது. இதுவே அந்த பையன் வந்து இவங்க கேஸ்ட்டா இருந்தாங்கன்னா, என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? சேர்த்து வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பாங்க. பிகாஸ் கவின் வந்து டிசிஎஸ்ல வந்து 1,00,000 சேலரி. அப்புறம் அவங்க 2 அப்பா, அம்மாவும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்காங்க. வெல் செட்டில்டு. பையன் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லப்படுது என்னன்னா, பையன் வந்து நல்ல பையன். ஆனா இங்க வந்து காதலுக்கு எதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ட். அந்த ஒரே ஒரு அந்த சிஏஎஸ்டி இந்த 5 வேர்ட் இருக்குல்ல. ஸோ இது மட்டும் தான். இப்ப அந்த பொண்ணும் இவங்களும் வந்து ஒரே இதா இருந்தா, கண்டிப்பா வந்து சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. ஒரே இதா இல்லாதனால தான் வந்து சேர்த்து வைக்க முடியல. இங்கிருந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுங்க தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணக்குள்ள வந்து நீங்க கடைசி வந்து சேருவீங்களா அப்படின்னு யோசிச்சு நீங்க லவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். நீங்க வந்து லவ் பண்ணுங்க. யார வேணாலும் லவ் பண்ணலாம். இப்ப அதுவுமே காதலுக்கு வந்து கலர் முக்கியம் இல்ல, கண்ணு முக்கியம் இல்ல, அழகு முக்கியம் இல்ல, ஜாதி முக்கியம் இல்ல, கம்யூனிட்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒண்ணு சேருவீங்களா? அதுதான் இங்க வந்து முக்கியம். அதுவும் இந்த நியூஸ் வந்து பட்டப்பகல்ல உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் குடுத்தாங்க அப்படின்னு தான் கேள்விப்படுது. அதுவும் வந்து இது வந்து எது கீழ வரும்னு கேட்டீங்கன்னா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதுக்கு கீழ தான் வரும். இந்த ஆக்ட்க்கு கீழ தான் வரும். ஜாதி ரீதியான வன்கொடுமை கீழ தான் இது வரும். அது மேல தான் வந்து அவங்க அப்பா, அம்மா மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க காதல் பண்ணுங்க, பண்ணாம போங்க. பட் கடைசியா நீங்க 2 பேரும் சேருவீங்களா? சேர்ற மாரி இருந்தா நீங்க எப்படி வேணாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா லவ் பண்ணலாம். இல்லன்னா லவ்வே பண்ணாதீங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன்.